வைக்கிறேன். யார? இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவாகிய தேவன் இந்த வசனத்துல எழுதி இருக்கிறது. ஹalleluya. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நீ இதுக்காக நான் நினைச்சறேன் இங்க அனுப்புகிறேன், இங்க நான் உடன்படிக்கையாக ஏற்படுத்துகிறேன். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அநேக அதுல ஆண்டவர் வாக்கு பண்ணினது எல்லாம் யார் தான் நிறைவேற்றா? தேவன் இந்த பழைய ஏற்பாட்டுல எல்லாம் எழுதியிருக்கிறார் பாருங்க. இதுல எழுதியிருக்கிறது எல்லாமே நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் அதை நிறைவேற்றி முடிப்பார். பிதாவாகிய தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் எல்லாமே அதை யார் நிறைவேற்றி முடிக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து தான் நிறைவேற்றி முடிக்கிறார். உதாரணத்துக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றார், நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா ஆவாய். அதையும் யார் தான் நிறைவேற்றி முடிக்கிறா? இயேசு கிறிஸ்து தான் நிறைவேற்றி முடிக்கிறார். ஏன்னா அங்க ஒரு ஜாதிகள் உண்டாயிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ஜாதி. ஆனா வேதத்துக்கு அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாய் மாறுவாய். இயேசு கிறிஸ்து மூலமாக அநேக ஜாதிகள் தேவனை வணங்குகிறது. அவர்கள் எல்லாத்தையும் வேதம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாமின் சந்ததிகள் என்று சொல்லுகிறது. அப்ப ஆபிரகாமின் சந்ததி இப்ப அநேக ஜாதிகள் தகப்பனாவாய் ஆபிரகாம் சொன்னதை யார் தான் நிறைவேற்றுகிறார்? இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நிறைவேற்றப்படுகிறது. நியாயப்பிரமாணத்துல தேவன் சொன்ன கட்டளைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தது யார் என்றால் இயேசு கிறிஸ்து தான் நிறைவேற்றி முடித்தார். ஹalleluya. ஆமென். அவர் சொல்லுவார், நான் நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்காக வரல, நிறைவேற்றுவதற்காக வந்தேன். நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்க ஒரு எழுத்தாகிலும் மாறுவது இல்லை, எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி முடித்தார். ஹalleluya. இப்படி எல்லாமே இயேசு கிறிஸ்து. இந்த தீர்க்க தரிசனம் கூட யாருக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இதுல யாரு எந்த உடன்படிக்கை அப்படின்னா உண்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ஹalleluya. அப்போ இந்த ஜாதி நமக்கு ஒளியாக யாரை வச்சிருக்கிறார்? பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை தான் வச்சிருக்கிறார். நமக்கு உடன்படிக்கையாக யாரை வச்சிருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவை தான் வச்சிருக்கிறார். நமக்கு நியாயாதிபதியாக யாரை வச்சிருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே நியாயாதிபதியாக, நமக்கு நியாயாதிபதியாக பிதாவாகிய தேவன் நமக்கு உட்படுத்தினார் அப்படின்னு சொல்லப்பட்டது. இது எல்லாமே அவர் மூலமாக தான் நமக்கு என்ன செய்து வருகிறது. நீங்க ஏசாயா அதிக 8ஆம் அதிகாரத்துல 9லயே சொல்லப்பட்டது, இப்போ நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் என்ன பண்றார்? நமக்கு நித்திய பிதா. இப்படி எல்லாமே இயேசு கிறிஸ்துவ தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக நமக்கு வச்சிருக்கிறார். ஹalleluya. அது இல்லாம இயேசு கிறிஸ்து மூலமாக இல்லாம யாருமே பிதாவிடத்துல போகவே முடியாது. ரகசியத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க என்னதான் பிதா பிதா பிதான்னு சொல்லி கொண்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காம அவருக்கு போகவே முடியாது. அப்படி போக முடியுமானால் முஸ்லிம் சகோதரர்கள் பரலோகத்துக்கு போவாங்க, யூதர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போவாங்க. அவங்க யார் தான் வணங்குறாங்க? பிதாவாகிய தேவனை தான் வணங்குறாங்க. ஆனால் வழி யார் என்றால் வேதம் சொல்கிறது, பரலோகத்துக்கு வழி யார் என்றால் இயேசு கிறிஸ்து தான். ஏனென்றால் இங்க ஒரு உடன்படிக்கை வருகிறது. ஏன்னா எல்லா மனுஷர்களும் பாவத்துக்கு உட்பட்டார்கள், தேவ மகிமை அற்றவர்களாய் மாறினார்கள், எல்லோருமே கெட்டு போனார்கள் என்று சொல்லப்படுது. அப்போ யாருமே போக முடியாது. அப்ப யார் மூலமா போகலாம்னா அதுக்கு ஒரு வழி இருக்கிறது, அதுதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் போக முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து எங்க எப்படி போவதற்கு என்னதெல்லாம் தடை இருந்துச்சோ அந்த தடையெல்லாம் இயேசு கிறிஸ்து மேல் போடப்பட்டுச்சு, அவர் சுமந்து தீர்த்தார். அந்த வழியாக நாம் போக முடியும். ஹalleluya. சொந்த பக்தினாலோ, உங்க சொந்த சக்தினாலோ, சொந்த நீதினாலோ, சொந்த உங்களுடைய அர்ப்பணிப்பினாலோ எதுவாலையும் போகவே முடியாது. ஹalleluya. இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு தேவனை குறித்து அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தினால தான் நீங்கள் இதெல்லாம் செய்ய முடியும். உங்கள் இருதயத்துல நீதி வர முடியும், உங்களுக்குள்ள பக்தி உண்டாக முடியும், உங்களுக்குள்ள பரிசுத்தம் உண்டாக முடியும், உங்களுக்குள்ள நீதி உண்டாக முடியும். அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தினால். எனக்காக இதெல்லாம் செய்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறதுனால் நீங்கள் நீதிமானாக்கப்படுகிறீர்கள். ஹalleluya. அவ இப்படி இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீ குருடரின் கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலிலிருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்தும் விடுவிக்கவும். அப்போ நீங்க எந்த கட்டுண்ட காரியத்துல இருப்பீங்கன்னா வேதம் சொல்லுது, உங்களை விடுவிக்கும்படிதான் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினாராம். ஹalleluya. நீங்க எதிலையாவது சிறைப்பட்டு இருப்பீங்களா? எதிலையாவது கடன்கிறதுல கட்டப்பட்டு
இருள் என்கிற பிசாசின் காரியத்துல கட்டப்பட்டு நீங்க இருப்பீங்கன்னா வேதம் சொல்றது உங்களுக்காக தான் இயேசுவை இந்த பூமிக்கு தேவன் அனுப்பினார். உங்க இருளில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு, கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கும்படிக்கு. ஏசாயா 61 அதான் சொல்லப்பட்டிருக்கும். ஊழியர்களாக எதற்கு நான் அபிஷேகித்தேன் என்றால் கட்டுண்டவர்களை கட்டவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், பாவ நுகத்தெரிகளை உடைக்கவும் நம்மளை அனுப்பினார். இந்த சுவிசேஷம் இப்ப உங்களை என்ன செய்யும் அப்படின்னா, இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, நீங்க இருளில் இருந்தா எனக்கு விடுதலையாக்கும்படி இயேசு எனக்கு அனுப்பியிருக்கார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள். நான் கடத்துல இருக்க இந்த கடத்துல மாறுவதற்காக இயேசு எனக்கு தேவன் அனுப்பினார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள். மரண பயத்தில் இருக்கிறவங்க நீங்க விசுவாசிப்பீங்க. மரண அடிமையிலிருந்து என்னை விடுதலையாக்கும்படி இயேசுவை தேவன் அனுப்பினார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள். இப்படி ஒவ்வொன்றுக்கும் இயேசுவை நீங்க சொல்லலாம். ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்கள் இயேசுவை குறித்து நீங்கள் எடுக்கலாம். சிலுவையில எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் அவர் தண்டனை சுமத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறதுனால நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அப்ப சொல்றாரு, என் நீதியின்படி நான் நீதியின்படி உம்மை அழைத்து, யாரை? இயேசு கிறிஸ்துவை அழைத்து, இயேசு கிறிஸ்துவின் கையை பிடித்து, இயேசு கிறிஸ்துவை தற்காத்து, இயேசு கிறிஸ்துவை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும், இயேசு கிறிஸ்துவை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் என்று யார் சொல்லுகிறார்? பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதுதான் பிதாவின் விருப்பம், பிதாவின் சித்தம். இந்த சித்தத்தை மாறுகிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. இதுதான் பிதாவுடைய திட்டம். அவர் சொல்லி இருக்கிறார். இதை மாறி போகும்னா அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிறார், அந்நாட்களில் அநேகர் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவார்கள். அதாவது கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிடுவோம் அல்ல, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவனே ராஜ்யத்திலே போவானே அல்லாமல் வேற ஒருவனும் போக முடியாது. அப்ப பிதாவின் சித்தம் என்ன அப்படின்னா, இவர் மூலமாக நாம் விடுதலையாக்கப்படுகிறோம், இவர் மூலமாக நாம் ராஜ்யத்துக்கு போகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவை நம்ம அப்பா என்று கூப்பிடுகிறோம். இதை விசுவாசிக்கிறனால் பிதாவாகிய தேவனுடைய ஆவியை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. இவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறபடினால் தேவன் நமக்குள் தங்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறபடினால் பிதாவாகிய தேவனுடைய ஆவியினால் நாம் முத்திரைப்படப்படுகிறோம். இது எல்லாமே நீங்கள் விசுவாசிக்கிற விசுவாசத்தினால் உங்களுக்குள் கிரியைகள் நடப்பிக்கப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? இதெல்லாம் நீங்க விசுவாசிச்சாதான் உங்களுக்குள்ள வேலை செய்யும், உங்களுக்குள்ள மாற்றம் வரும். நீங்க இதை எல்லாமே நம்பல, ஏதோ ஒரு அரை மணி நேரம் சத்தம் போட்டு பேசுவான் அப்படின்னு நீங்க பேசிட்டு போவீங்கன்னா ஒண்ணுமே நினைச்சாதே, மாற்றம் இருக்காது, ஒரு பிரயோஜனப்படாது. நீங்க எதை கொடுத்தாலும் அது தேவனுக்கு பிரியமாக இருக்காது. ஏன்னா பிதாவாகிய தேவன் உங்களுக்கு வாங்குவதற்காக வரல, உங்களுக்கு நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவதற்காக வந்தார். நம்ம மேல அன்பு வைத்து தன் சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி எல்லாவற்றையும் செய்து முடிச்சார். அவர் நம்ம மேல அன்பிலே நீங்க ஏதாவது சொல்லுவீங்க உங்க பிள்ளைகளுக்கோ உங்க நெருங்கினவர்களுக்கோ, உனக்காக நான் நினைச்சுவேன் உயிரையும் கொடுப்பேன்னு சொல்லுவீங்க. யாரா கொடுத்துக்கோமா? அப்படி கொடுக்க மாட்டோம். பிள்ளைக்கு 2 கிட்டி போயிட்டு அப்படின்னா கூட நம்ம யோசிப்போம், அப்படிதானே? கொடுத்துட்டா நமக்கு 2 கிட்டி கொடுத்தா நம்ம பேருமே அப்படி யோசிப்போம். ஆனா பிதாவாகிய தேவன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நமக்காக தன் சொந்த குமாரனை சும்மா சாதாரணமா கொடுக்கல, சரீரம்லாம் பிக்கப்பட்டு முகங்களை ஒரு மனிதன் பார்க்கவே முடியாது. இயேசு கிறிஸ்து முகத்தை ஒரு மனுஷன் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு பிக்கப்பட்டுச்சு. அவர் முகம்லாம் பிக்கப்பட்டு அவர் சரீரம்லாம் புழுதியை போல இருந்ததாக வேதம் சொல்லுது. இந்த உழுதம்லாம் புழுதி எப்படி இருக்கும்? மேடு பள்ளமா கிடக்கு பார்த்தீங்களா, ஓடு கூட இப்படிதான் அவர் சரீரம் இருந்துச்சான். யாருமே ஒரு முகத்தை பார்க்க முடியாது, அவ்வளவுக்குள்ள அந்த மனுஷன் தன்மையே இல்லை. அவ்வளவா இதெல்லாம் யார் அனுமதியோடு நடந்துச்சு? பிதாவாகிய தேவனுடைய அனுமதியோடு நடந்துச்சு. அதுதான் ரொம்ப முக்கியம். எங்க பிதாவை கட்டி வச்சுட்டு, பிதாவுடைய தூதரெல்லாம் கட்டி வச்சுட்டு சாத்தான் செஞ்சதா நீங்க நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் அனுமதியை கொடுத்தார். எதற்காக தெரியுமா? உங்களை என்னையும் நேசிக்கிறபடிதான். அது நிமித்தம் தான் நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அந்த பக்திக்கு மிஞ்சி நம்ம எதையும் செஞ்சாலும் அது தேவனுக்கு அருவருப்பாக இருக்கும். அதற்குள்ளாக நாம் போக வேண்டும். அவரை குறித்து சொல்லப்பட்டு பாருங்க, 1 படிச்சு பாருங்க.